இன்றைக்கி சண்டே பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பாயாவும் இட்லியும் தான். ஸோ மட்டன் பாயா எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டைலில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு குக்கரில் தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு, மட்டன் வந்து எலும்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு, தண்ணி சேர்த்துட்டு, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கணும். ஸோ பக்கத்தில் ஒரு மிக்சியில் வந்துட்டு தேங்காயும், முந்திரி பருப்பு, கசகசா, ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு விழுந்து இதுக்கு முன்னாடியே அரைச்சி வச்சுட்டேன். ஸோ அதே மிக்சிலே அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் கிரேவி கன்சிஸ்டன்சி வரத்துக்கு. இல்லைன்னா திப்பையாக இருந்ததுன்னா அப்படியே தேங்காய் வந்து ஒரு இடத்துல உருண்டே நிற்கும். ஸோ குக்கரும் விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே மட்டன் வந்து வெந்திருந்தது. ஸோ அதே குக்கர்லேயே வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயமும், தக்காளி ப்ளஸ் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதையும் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா பச்சை மிளகா அதுக்கு ஆப்ஷனலாக நம்ம சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள் சேர்த்தா கிரேவி மாதிரி ஆகிடும், பாயாவாக இருக்காது. அதனால் மிளகாத்தூள் தேவையில்லை, சேர்க்க வேண்டாம். உப்பு வந்து மட்டனில் வேக வைக்கும் போது சேர்த்ததுனால நான் கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணலை. ஸோ வேக வச்ச மட்டனில் சேர்த்த உப்போடு சரி. அதுக்கப்புறம் நான் துளி கூட ஆட் பண்ணலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டனையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டிதான். ஸோ தேவையான அளவு நல்லா தண்ணி விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கணும். ஸோ நான் 2 பேருன்றதுனால நான் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணியவும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடணும். ஸோ ஒரு 4-5 விசில் வந்தால் போதும், அதுக்கு மேலே வர தேவையில்ல. ஏன்னா மட்டன் எலும்பு அதிகமாக இல்லை, ஸோ பீஸாக இருக்கிறதுனால சீக்கிரமே வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா நான் மசாலாவே கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் ரெட் கலரில் இருக்குது, இல்லைன்னா ஒயிட் கலரில் சூப்பராக இருக்கும். ஸோ இதோட நான் இதை செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் நான் மறுபடியும் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ கடைசியாக கொரியண்டர் லீஃப் சேர்த்துட்டு நம்ம வந்து சூடாக இட்லியை நான் வந்து பக்கத்தில் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அது சூடாக இட்லி கூட நம்ம இந்த மட்டன் பாயாவை எடுத்து சர்வ் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. மட்டன் பிடிக்காதவங்க கூட இது மட்டனான்னு கேட்பாங்க. ஸோ மட்டனில் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு பார்ட் வந்து ஈரல். ஸோ அதையே நான் வந்து இதில் பாயாவில் சேர்க்கும் போது நான் சாப்பிட்டேன். எனக்கு ஏன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. இட்லியும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இட்லியும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு மட்டன் பாயா கூட சேர்த்து சாப்பிடும்போது. இதுக்கு காம்பினேஷன் பார்த்தா ஆப்பம், இடியாப்பம், இட்லி இது எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து தான் தோசை, சப்பாத்தி எல்லாமே சொல்லுவேன். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தொடர்ந்து வீடியோஸை பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.